வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு அன்பிற்கினிய என் இதயம் கவர்ந்த மாணவர்களை, ஆற்றலின் பேராற்றல்களை, இமயமென உயர்ந்த சிங்கங்களை, இன்றைய தினத்திலே நாம் ஆங்கிலத்தின் சொற்களை எப்படி படிப்பது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஆங்கிலத்தில் இரண்டு விதமான முறைகள் இருக்கின்றன. ஒன்று உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கு, that vowels gives the sound to the consonant. உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கு ஒளி தருகின்ற ஒரு அமைப்பு. ஒரு உயிரெழுத்தானது 2-3 மெய்யெழுத்துக்கு ஒளி தருகின்ற தன்மை ஆங்கிலத்திலே உண்டு. அதற்கு பிறகு ஒளியை வைத்துக்கொண்டு என்னென்ன எழுத்துக்கள் அதில் வரும் என்பது அடுத்த கட்டம், இரண்டாவது விஷயம். ஆகவே நாம் சிங்கிள் சிலபிளில் இப்பொழுது சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ CA cat, N. இந்த A can, okay. Then MAN, man. இப்போ man படிக்கலாமா? ஓகே. அடுத்தது F fan. Then van. Then pan. ran. இந்த ஆறு ran சவுண்ட் வரக்கூடாது. ran ஆர் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சொல்கிற மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? ran. ரவி, தமிழில் ரவி சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்லக்கூடாது. ராவே அப்படின்னு சொல்லணும். ராமச்சந்திரன் தமிழில் சொல்லுவோம், ராம்சந்திரன் அப்படின்னு இங்கிலீஷில் உச்சரிக்கணும். ஆறு லேசாக உச்சரிக்கணும். ஓகே. தென் சாம், சாம். ஓகே. அடுத்த விஷயம், நாம் என் அப்படின்னு போகிறோம். இப்போ இந்த எண்ணுக்கு எம் போடுற மென். தென் பிஎன், பென். பிஎன். இந்த இ பி கூட சேர்ந்து பி. எண்ணுக்கு முன்னாடி வந்து என். இப்போ எப்படி படிக்கணும்? சவுண்டாக சொல்லு. வெரி குட், பென் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது டிஎன். இது டிஎன் என்ன சொல்லுவீங்க? 10. வெரி குட், வெரி குட். அதுக்கு அடுத்தது டிஎன் சொல்லுங்க, நீங்களே படிங்க. டென். இங்கே பாருங்க, இது 10, இது டென். இந்த டீக்கும் இந்த டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லட்டுமா? கவனிங்க. இது எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்டு. என்னக்குன்னு? எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்டு. இது வைப்ரேட்டிவ் சவுண்ட்.
இப்போ உதாரணத்துக்கு எப்படி தெரிஞ்சுக்குது? இப்போ நான் டீ இந்த இடத்துல கையை தொட்டு பாருங்கள், டீ வெடிக்கும், டி அதிரணும். அதாவது வைப்ரேஷன்னா அதிரும், டி விரக்டா மாறி 10. ஸோ 10 டன். அடுத்ததுக்கு என்ன? ஹியர். அடுத்தது பென். இப்போ கூட சொல்கிறேன் பாருங்க, இது எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட், வெடிக்கும் சவுண்டு, பி. இது பி அதிரும், வைப்ரேஷன் சவுண்டு. அப்போ பென் பென் சொல்லுங்க, பென் பென். அதுக்கு அடுத்தது ஒய் என். ஓகேவா? இப்போ படிங்க. வாட் இஸ் திஸ்? கேன். சவுண்ட் லவ்லி சவுண்ட் வரணும். சொல்லுங்க. கேட். வாட்ஸ் தட்? மேன். ஃபேன். ஃபேன். சொல்லுங்க. அடுத்தது வேன். பேன். ரேன் ஆர் ரேன். அடுத்தது சான். ஓகே. அடுத்தது என். என். மென். பென். சொல்லுங்க. டென். சொல்லுங்க. டென். சொல்லுங்க. பென். சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். தென் நெக்ஸ்ட் அடுத்து வரேன். இப்போ இன் போடுறேன். இங்கே என், இங்கே ஆன். ஓகேவா? அதுதான் இப்போ வாட் இஸ் திஸ்? ஆன் என் இன். இப்போ இன்னு கூட நமக்கு பி சேருது. படிங்க. பின். வெரி குட். பி இன், பி பிஐ, இன் ஐஎன். இந்த பிக்கு சவுண்ட் எது தருது? கமான், எது தருது? ஐ தருது. இந்த எண்ணுக்கு சவுண்ட் எது தருது? இன். இது இல்லாமல், இந்த ஐ இல்லாமல் சொல்ல முடியாது. இந்த ஐ சேர்ந்தா தான் இன்னுன்னு சொல்லுவோம். இதேமாரி பிஎஃப் வாய் நின்றுடும், பிளாக் ஆகிடும் சொல்லியிருக்கோம். அப்படியே லாக் ஆகிடும் சொல்லியிருக்கோம். நம்ம பிளாக் ஆகிடும் ஆர் லாக் ஆகிடும். இப்போ லாக் எப்படி ஓப்பன் ஆகும்? வவல்ஸ் வந்தால் தான். எது வவல்ஸு? ஐ. லாக் ஆகிடுது. இப்போ ஐ. பின். பி. பேன். கான்சனன்ட் லெட்டர்ஸ் லாக் ஆகும். அதை ஓப்பன் பண்ண வைக்கிறது எது? வால்ஸ் லெட்டர். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஐடியா. ஒரு கஷ்டமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கலாம் அதை. அடுத்தது கவனிங்க. இப்போ நீங்களே சொல்லலாம் டின். இப்போ இந்த அப்படி நிற்குது. எப்படி ஆகி நிற்குது? லாக்காகி நிற்குது. இப்போ டி ஐ வரக்குள்ள அது ஓப்பன் ஆகும். அப்போ இன்னு முன்னாடியே நாம் ஓப்பன் பண்ணுறேன். இன் ஆனால் முடியும் போது லாக் ஆகிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டில் முடியுது. இங்கே முடியும் போது கான்ஸ்டன்ட். இது லாக் ஆனது ஓப்பன் ஆகும். புரியுதா? இப்போ இது டி லாக் ஆனது ஓப்பன் ஆகுது. இப்போ இன் என்ன ஆகுது? ஓப்பன் ஆகி லாக் ஆகுது. இன். அப்புறம் கடைசியில் என்ன சொல்ல? இன் லாக் ஆகுது. இன் லாக் ஆகுதுன்னு என்னது? அப்படியே போய் ஸ்டக் ஆகி நிற்கும். ஓகே. அப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் அது இப்போ கான்ஸ்டன்ட் வவல்ஸ் வந்ததுன்னா ஓப்பன் ஆகும். இது வந்துச்சுன்னா ஓப்பன் ஆகி லாக் ஆகிடும். புரியுதா? இப்போ ஐடியா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அகைன் நான் இப்போ சொல்கிறேன். எம். வாட் இஸ் மின். தென் அடுத்தது எஸ்ஸு இன்னு சின். லாக் ஆகுது. சி ஓப்பன் ஆகுது. அப்புறம் இன்னு ஓப்பன் ஆகி லாக் ஆகுது. சின். ஓகேவா? புரியுதுங்களா? எப்படி இந்த லெட்டர்ஸ் வருதுன்னு தெரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. சின்.
அடுத்தது பின் இஸ் எ பின். பின் வெடிக்கிற மாதிரி இருக்கணும், இது அதிர்ற மாதிரி இருக்கணும். பின் பின். ஓகே, பின். அதுக்கு அடுத்தது டின். டின். ஓகே, கிளியர் ஆகிட்டீங்களா? டின். டி டி இன். டின். இது என்ன படிப்பீங்க? இன்னு. இது என்ன படிப்பீங்க? டி. டின்னு. டின். அவ்வளோதான். இது என்னது? டி. புரியுதா? இது என்னது? இன். டின். ஓகே, புரியுதா உங்களுக்கு? தென் நெக்ஸ்ட் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஆன். யூ நோ தட் ஆன். ஆன் ஆன். இப்போ சான். சான். அடுத்தது ஓன். ஓன். வான். தஸ். அடுத்து அப்புறம் சன்னுக்கு நல்லா கவனிங்க. சன். இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இது ஏன். ஏன் ஏ நாக்கிரும். இது ஏ இப்படி வரும். அதுக்கு அடுத்தது இன். சவுண்ட் மவுண்ட் இன். அது ஓன். ஓ சவுண்ட். ஆ ரவுண்ட் சவுண்டு. அதுக்கப்புறம் பயிற்சி காட்டணும். ஆ ஆ அந்த இது அ சன். இது சான். Son of Ramaswamy, the rising sun. And ஒரு சன் அடுத்து கொஞ்சம் படிச்சு. அப்போ டன் பயிற்சி. அந்த உதவ அப்படி மாதிரி டன். டன் உதவ பயிற்சி காட்டுற மாதிரி மடிக்கணும். டன். தென் ரன். Run. Here is a run. That is run. Okay. Welcome. அதுக்கு அடுத்தது பன். பன். அன். பன். ஓகே. அடுத்தது ஃபன். ஃபன். இங்கே பாருங்க, இங்கே நான் ஒன்று போடுறேன். இஸ் அ ஃபின். இங்கே ஃபேன். ஆன். ஃபேன். இங்கே ஃபென். ஃபென். ஃபின். இங்கே வேர்டு இல்லை, ஃபன். ஏடு அந்த வேர்டு இருந்துச்சுன்னா ஃபான்னு ஒரு ஃபான் வேர்டு இல்லை. அது மாதிரி இப்போ இந்த சவுண்ட்ஸை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, நன். பேசிக்கலாக இந்த சவுண்டு ஆன், என், இன், ஆன், அன். ஓகேவா? புரியுதா? நிறைய தான் ப்ராக்டிஸ் பண்ணி சரியாக தெரியல. மறுபடியும் இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப நான் கேட்கணும், திரும்ப நான் பார்க்கணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்ற உணர்வுகளோட நீ எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை போட்டு காண்பிக்கப்படும். சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஆன் ஃபேன், ஆன் கேன், ஆன் மேன், ஆன் பேன். இதை படி. என். என் மென். என் பென். என் டென். என் டென். என் பென். என் ஒய் என் எஃப் ஃபென். ஓகேவா? தென் இப்போ இன் நமக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இன்னும் தெரிஞ்சிட்ட பிறகு நமக்கு பின்னு தெரியலனா கஷ்டம். அந்த பி சவுண்டை போட்டு பின். அப்போ டி சேர்த்தா டின்னு, பி சேர்த்தா பின்னு, எம் சேர்த்தா மின்னு. சவுண்டை சொல்லு.
மின்னு. எஸ் சேர்த்தா சின். சொல்லு, வெரி குட். பி சேர்த்தா பின். டி சேர்த்தா டின். எஃப் சேர்த்தா பின். இப்போ ஆன். இப்போ சொல்லு பார்க்கலாம். ஆன் எஸ் சேர்த்து சான். வெரி குட், வெரி குட். சான். சான் ஆஃப் வீரராகவன். ஓகேவா? சான் ஆஃப் சான். அடுத்தது வான். ஐ won the game. வான். தென் அன். சொல்லுங்க. சன். ஓகே. ஜி கன். ஜி போட்டு ஜுன்னு சொல்லக்கூடாது, இது சவுண்டு கே. இப்போ அங்கே லெட்டரில் இது ஜி, ஆனால் இங்கே சவுண்டு என்னது? கன். புரியுதா? வேறு இடத்துல ஜின்னு வரும், அதை அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர் போட்டிருக்கோம், சொல்லு பார்க்கலாம். ரன். அடுத்தது பி போட்டிருக்கேன், பன். எஃப் போட்டிருக்கேன், ஃபன். என் போட்டிருக்கேன், நன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்ஸு நான் போட போகிறேன், கவனிங்க. அடுத்த ஸ்டெப்ஸு கவனிங்க. இது ஆன். இப்போ இது ஆட். அட்டுன்னு சொல்கிறது. ஆட். லுக் ஆட் த பிக்சர். லுக் அட் த பிக்சர் சொல்கிறது இல்லை, லுக் ஆட் த பிக்சர். ஆட். புரியுதா? நிறைய பேர் அட்டு அட்டுன்னு படிக்குது. நோ, லுக் ஆட். ஏன் லுக் ஆட்? லாக் ஆகணும். லாக் ஆகணும். ஏன் லாக் ஆகுது? கான்ஸ்டன்ட்டில் முடியுது, ஆகவே அது லாக் ஆகுது. புரியுதா? புரியுதா கண்ணு? வெல்கம். ஆட். இப்போ இது என். இப்போ என்ன கண்ணு? எட். எட். என் இருந்தது என், டி இருந்தது எட். புரியுதா? நல்லா புரியுதா ராஜா? வெரி குட். நல்லா ஷார்ப்பாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார், நிச்சயமாக வந்துடும். அதுக்கு அடுத்தது நல்லா தெரியும் இந்த வார்த்தை. இப்போ ஐ என் இருந்தது இன்னு, ஐ டி இருந்தது இட். என்ன என்ன கடைசியா? லாக் ஆகும். லாக் ஆகும். இட். அவ்வளோதான். இட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. இட் ஓப்பன். இட் இஸ் எ புக். இட்டு ஐ வரும். இட் இஸ் எ புக். இட்டு இஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துவோம். இட் இஸ் எ புக். இட் இஸ் எ புக். அதுக்கு அடுத்தது இது சொல்லு இல்லை, ஆட். ஆட். ரவுண்டு ரவுண்டு மொத்தம். ஆட். 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 இது அட். படிச்சு காட்டணும். யூ அட். 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 இப்போ இந்த சவுண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சவுண்டு கூட நாம் எழுத்துக்களை சேர்க்க போகிறோம். ஓகேவா? சேர்க்கலாமா? சேர்க்குறேன் பாருங்க. இப்போ ஒன்று கிடையாது, இப்படியே போடுறேன். இப்போ நான் சி போடுறேன். வாட் இஸ் இஸ்? கேட். இப்போ சி போடுற கேட். இப்போ ஆர் போடுறேன். ஆர் அட்டு. சிக்கு பதிலாக ஆர் போட்டால் இப்போ என்னது? ராட். ராட்டுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லும்? ராட். அப்படியே குடிச்சிட்டு பேசுகிறான் பார், அதை மாதிரி ராட். ஓகேவா? வெல்கம். ராட். அடுத்தது எம். சொல்லு. மேட். அப்படியே ஃபேஸ்லாம் மாறும். மேட். ஃபேஸ்லாம் நல்ல எக்ஸ்பிரஷன். வேர்டு சொல்லக்குள்ள மேட். அடுத்தது கவனிங்க. பி போடுறேன். பி அட்டு. பி அட்டு. பேட். பேட். ஓகே. அடுத்தது எஸ்ஏடி. சொல்லுங்க. சாட். சாட். ஓகே. அதுக்கு அடுத்து சொல்கிறேன் பாருங்க. எஃப் அட். வெரி குட். ஃபேட். பாரு, ஃபேட்டுன்னு சொல்லக்கூடாது. ஃபேட். ஃபேட். பி போட்டா பேட், பி போட்டா பேட். வெட்டிக்கணும். தட் நெக்ஸ்ட் எச்சு போடுறீங்க. ஹேட். எச்சு போட்டா ஹேட். ஓகே. இப்போ டிஹெச் போடுற பாருங்களேன். தட். நிறைய பேர் தட்டு தட்டு சொல்லுவாங்க. தப்பு. தட். தட் இஸ்
தட் இஸ் யூ ஆர், தட் இஸ் யூ ஆர், தட்னு சொல்லணும். தட்டு தட்டு தட்டை தான் வேணும். ஓகேவா? வெல்கம். இப்போ இப்போ எட்டுன்ற வார்த்தை வந்து இப்போ நாம் இங்கே பாருங்கள் ஜி போட போகிறேன். ஜெட்டுன்னு படிக்கக்கூடாது. இது சவுண்டு இங்கே வேறு. கெட் கெட் கெடா கெட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது என், நெட் நெட். ஓகே, நெட். அடுத்தது வெட். ஓகே, வெட். அதுக்கடுத்தது லெட், எல், லெட், எல், எட், லெட். ஓகேவா? புரியுதா? எம், எட், மிட். தென் எஸ், எட், செட். எஃப், எட், ஃபிட். எஃப், அட்டு, ஃபேட்டு. எஃப், எட்டு, ஃபெட்டு. புரியுதா? எம், அட்டு, மேட்டு. எம், எட்டு, மெட்டு. ஓகேவா? புரியுதா டிஃப்ரெண்ட்டு? 5 எழுத்துக்களை எப்படி டிஃப்ரெண்ட்டாக உச்சரிக்கிற அப்படி விஷயம் தான். இந்த எழுத்துக்கு முன்னாடியோ, கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து எப்படி அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு சவுண்டு தருது, இவ்வளோ தான் ஐடியா. பழக்கத்தில் அப்படியே இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இந்த எழுத்து வந்தால் இந்த சவுண்டு தான் மனப்பாடம் பண்ணிடும். தனி எழுத்தாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா தனி எழுத்தாக சொல்லப்படுகின்ற இங்கிலீஷ் லெட்டர் வார்த்தைகளில் அது ஒலிப்பதில்லை. இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ நாம் பெட்டு போட்டேன், பெட்டு. இங்கே பி போட்டால் பேட்டு, இங்கே பி போட்டால் பேட்டு, இங்கே பி போட்டால் பெட்டு, பெட்டு. ஓகே, இப்போ அடுத்து ஒரு அருமையான விஷயத்துக்கு வரப்போகிறோம். இட்டு. இப்போ இட்டுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் போடலான்னு பார்க்கலாமா? கவனிங்க. பி போடுறேன், பிட். அதிர்ற மாதிரி சொல்லணும். பீட்டு வெடிக்கக்கூடாது. பிட், பிட். ஓகே, அதுக்கடுத்து இங்கே சொல்கிற வெடிக்கிற மாதிரி பிட். இது பிட், அது பிட். இதை உதட அழுத்தி வெடிக்கணும். பிட். இது வெடிப்பொலி. தட் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட். இது வைப்ரேஷன் சவுண்ட். பி, அதிரும். இந்த இடத்துல பின்னு சொல்லக்குள்ள இந்த இடத்துல அதிரும். பிட். அடுத்தது எஸ், சிட். ஓகே, சிட். அதுக்கு அடுத்தது கே, கே, இட்டு, கிட். ஓகேவா? ஹெச், இட்டு, ஹிட்டு. ஹெச், எட்டு, ஹெட்டு. ஹெச், ஏ, அட்டு, ஹேட்டு. அப்படிலாம் ஹேட்டு. இங்கே எச் வந்தால் ஹெட்டு, இங்கே எச் வந்திருக்கு ஹிட்டு. பாருங்க, எல் வந்தால் எல், இட்டு, லிட்டு. எல், எட்டு, லெட்டு. எல், இட்டு, லிட்டு. புரியுதா? சவுண்டு நல்லா தெரிஞ்சு அப்படியே திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா மனசில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் உனக்கு தெரியாமலேயே மைண்டு வேலை செய்யும். ஒரு சின்ன விஷயம் இருக்குது பாருங்களேன். இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. மைண்டில் மொத்தம் 3 வகையான மைண்ட் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு. கிளாஸில் எல்லா பசங்களும் அப்படியே கவனமாக அப்படியே பார்ப்பான். என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். தட் இஸ் கான்ஷியஸ் மைண்டு. இன்னொரு மைண்டு இருக்குது, அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு. அன்கான்ஷியஸ் மைண்ட் உட்காந்துருந்தான் இங்கே இருப்பானே தவிர காலையில் நாம் எங்கே போகணும், நாளைக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த படத்தில் ரஜினி எப்படி நடிக்கிறாரு, அஜித்தின் எப்படி வந்து மெத்தையிலேருந்து குதிக்கிறாரு, இப்படியே சிந்திச்சுன்னு கிளாஸில் உட்காந்துருப்பான். இவன் அன்கான்ஷியஸ் மைண்டு. இங்கே பாடத்தில் கான்ஷியஸ் இல்லை, வேறு எங்கேயோ கான்ஷியஸில் இருக்கா. அது கான்ஷியஸ்.
அந்த இடத்துக்கு கான்சியஸ், ஆனால் இந்த கிளாஸுக்கு அன்கான்ஷியஸ். இன்னொன்று இது சப்கான்ஷியஸ். சில குழந்தைங்கள பார்க்கலாம், கவனிக்காமலே இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு ஆன்சர் பண்ணும். நமக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றத நமக்கு தெரியாமலே மைண்டு பதிவு பண்ணும். அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட், உள் மனம் என்று சொல்வார்கள் தமிழில். எல்லாருக்கிட்டையும் உள்மனம் இருக்குது. அது உறங்கி கொண்டிருக்கும் நிறைய சமயங்களில். விழிச்சதுன்னா அறிவாளி. நான் இப்போ லிட்டு டபுள்யூ போடுறேன், விட். அதுக்கு அடுத்தது எஃப் போடுறேன், ஃபிட்டு. இங்கே எஃப் போட்டேன், எஃப் அட் ஃபேட். இங்கே எஃப் போட்டேன், எஃப் எட் ஃபிட்டு. இங்கே எஃப் போட்டேன், ஃபிட்டு. ஓகேவா? அடுத்தது என்னு போட்டால் நிட்டு. ஓகே, இதை மாதிரி போட்டு இது ஒரு காமனாக வச்சுக்கிட்டு இந்த எழுத்துக்களை அப்படி படிக்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் அந்த டேபிள்ஸை ஒன்றா செய்து இது ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இன்னொரு மேட்டரை நாம் உருவாக்குறது. ஓகே, அடுத்த விஷயம் ஆட். ஆட் இப்போ எச், ஆட், எச் ஹாட், எச் ஹேட். இங்கே எட்டு ஹெட்டு, இங்கே ஹிட்டு, அங்கே ஹாட். ஹாட் சூடாக இருக்கு, ஹாட். அதுக்கு அடுத்தது பி, பாட். அதுக்கு அடுத்தது சி, காட். ஷார்ட்னு சொல்லக்கூடாது, சி சவுண்டு கிடையாது. இந்த சிக்கு கா சவுண்டு. ஓ வந்தால் கோ, ஏ வந்தால் கே. ஓகே, ஆனால் இங்கே சி வந்தால், சிக்கு பக்கத்தில் இங்கே வந்தால் அது சி செட்டுன்னு வரும். அங்கே சவுண்டு மாறும், அந்த சி சவுண்டு இருக்காது. நவ் அடுத்தது பார்க்கலாம். ஜி போட்டிருக்கோம், தெரியும் உங்களுக்கு, படிங்க. காட், காட். என் போடுறோம், நாட், நாட், நாட் அப்படி சொன்னோம். ஒரு விஷயம் மட்டும், நாட்டுன்னு சொல்லக்கூடாது, நாட் லாக் ஆகணும், நாட். அடுத்த சென்டென்ஸ் சொல்லும்போது அது ஓப்பன் ஆகும். அடுத்தது டி ஓ, டாட். டாட். எல் ஓ, லாட். லாட்டு படிக்கக்கூடாது, லாட். லாட்டுன்னு படிக்கக்கூடாது, தப்பு. லாக் ஆகிடணும், கடைசியில் கான்ஸ்டன்ட் வரைக்கும் லாக் ஆகும். அடுத்தது எட், எட். இப்போ எட்ன்ற வார்த்தை எப்படி போகிறோம் பார்க்கலாமா? இப்போ பி, புட், வெடிக்கணும், புட் அப்படின்னு. அப்போ அடுத்தது லிபரேஷன் சவுண்ட், பட், பட், புட், பட். அடுத்தது பாருங்க, சி, காட், கட். இங்கே கேட், இங்கே கட். ஆட், கேட், இங்கே கட். ஓகேவா? ஓகேவா? வெல்கம். இங்கே காட், இங்கே காட். அடுத்தது எச், ஹட். இங்கே எச், ஹேட். இங்கே எச், ஹிட்டு. இங்கே எச் இருக்கா? இல்லை, ஹாட் இருக்கு, ஹாட். இங்கே எச், ஹட், குடிசை. அடுத்தது என் யூ, நட். என் யூ, நட். கொஞ்சம் ஆரம்பிக்கக்குள்ள கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். பயிற்சி எடுத்து தெரிய தெரிய சில பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதை பார்த்தா சைக்கிளே கற்றுக்கல, சின்ன பிள்ளைங்க. பயமாக இருக்கும், எப்படிடா அது 2 வீல்லே போகிறான்,
கீழே விழாமல் போகிறான் அப்படின்னு. ஆனால் கற்றுக்கிட்ட பிறகு அந்த கவலையே இருக்காது, நாம் கையை விட்டுட்டே வளைவோம். அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. தென் என் நட்டு, ஆர் யூ ரட், அடுத்தது டியூ டட்டு, டிஓ டாட்டு, இது டட்டு, இது நாட்டு, இது நட்டு. இது நாட்டு, இது நட்டு, இது ஹாட்டு, இது ஹட்டு. வித்தியாசம் இருக்கா? அந்த 5 எழுத்து எப்படி நீ உச்சரிக்கிற, அவ்வளோதான் விஷயம். அந்த 5 எழுத்தை கரெக்டாக உச்சரிக்க தெரிஞ்சால் வவல்ஸ் மொத்தம் 5 எழுத்தான். இது அழகாக மனசில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நல்லா படிக்கலாம். இதுக்கப்புறமும் ஒருத்தன் படிக்காமல் இருந்தானா இட்ஸ் எ வெரி பேட். நம்ம அப்பாவுடைய உழைப்பிலே வேர்வை வெளிவருகிறது. வேர்வை என்பது என்ன? வேர்வை என்பது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் தான் வேர்வையாக வருகிறது. அந்த இரத்தத்தை வேர்வையாக மாற்றி உழைத்து தந்த தந்தையினுடைய பணத்தை இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அந்த பணத்தினுடைய மதிப்பை உணர வேண்டும். ஒரு விஷயத்துக்காக செலவு செய்யப்படுகிறது, அப்பா செலவு செய்கிறார் அல்லது நாம் செலவு செய்கிறோம், அது சரியாக செலவு செய்யப்படுகிறதா, அது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யலைன்னு வச்சா நீ பொறுப்பு இல்லாதோ கடைசியில் வாழவே முடியாது, வீணாக தான் போவான். ஒரு மனிதனுக்கு பொறுப்பு என்பது மிகவும் முக்கியம். ஓகே, அகைன் திரும்ப வர இப்போ ஓ போடுறேன், அவுட் முடிவச்சு. ஓ ஓ ஆ ஓ ஓ ஆ ஓன்னு ஆரம்பிச்சு படிச்சுக்கணும். அவுட் அவுட் ஓன்னு போட்டு அவுட். ஓகேவா? அவுட். அதுக்கு அடுத்தது கட். கட் இன்றைய லெவலில் இந்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் தொடருவோம், இன்னும் வித்தியாசமாக பார்ப்போம். இன்றைய வரல இதை மட்டும் பார்த்துக்கணும். ஆசிரியர்கள் இதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களை கற்பிக்கணும், அதை கற்பித்து அவர்களுக்கு புரிய வைக்கணும். இந்த புத்தகத்தினுடைய 89வது பக்கம் இவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும். இதை டீச்சர் ஒவ்வொரு பாட்டியும் இந்த ஒவ்வொரு பகுதி என்பது ஒரு டேபிள்ஸ். அந்த டேபிள்ஸை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ணணும். இதை கரெக்டாக பார்த்துக்கணும். இதை மாதிரி நிறைய பட்டியலிட்டு எழுத்துக்களை நான் கொடுத்துருக்கேன். இதை சரியாக கவனிச்சுக்கிட்டு சரியாக பண்ணிங்கன்னா நல்லா படிக்கிற மாணவர்கள் நல்லா செய்யணும். ஆசிரியர்கள், என் அன்பு குழந்தைகள், அவங்களும் பொறுப்பாக நாம் அவங்க சொல்லி கொடுத்து நாம் பெறுகின்ற மகிழ்ச்சியே அவர் சொல்லுகின்ற படிக்கின்ற படிப்பினுடைய ஆற்றலை பொறுத்து தான் இருக்குது. நாம் உருவாவதை விட உருவாக்குவது என்பது மகிழ்ச்சி. நாம் சிரிப்பதை விட சிரிக்க வைப்பது மகிழ்ச்சி. நாம் உண்பதை விட உண்ண வைப்பதிலே மகிழ்ச்சி. நாம் வாழ்வதை விட வாழ வைப்பதிலே மகிழ்ச்சி. இதையெல்லாம் ஆசிரியர் பெருமக்களும் செய்ய வேண்டும். நீ சிறப்பாக வாழ்ந்தாதான் இன்னொருத்தர் நாளைக்கு எதிர்காலத்தில் நீ வாழ வைக்கலாம், சிரிக்க வைக்கலாம். எப்போ வீட்டில் போய் அப்பா அம்மா சிரிக்கிறாங்க, அதுக்கு இதுக்காக கிஜிஜா முட்டுவியா? இன்னும் நீ நல்லா படித்தா சிரிப்பாங்க, சந்தோஷமான சிரிப்பு, அது நிரந்தரமாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய முகம் சிரிப்பை காட்டும், சிரிப்பார்கள். இது உன்னால் முடியும், நீ வெற்றி பெற வேண்டும், நீ இந்த சமுதாயத்திற்கு தேவையானவன், நீ இந்த நாட்டிற்கு தேவையானவன். ஒரு மாணவன் சிறந்தவனாக விளங்குகிறான் என்றால் நாடு வளம் பெறும். ஒரு மாணவன் சிறந்தவனாக இருந்தால் அவனுடைய வீடும் வளம் பெறும். நாடும் வளர வேண்டும், வீடும் வளர வேண்டும். இது ரெண்டும் வளர்ந்தால் தான் நமக்கு சிறப்பு. செய்வீர்களா அன்பு செல்லங்களே? எனக்கு தெரியும் நீ சாதாரண ஆள் இல்லை,
வெற்றி பெற்றே தீர்வாய். வாழ்த்துகிறேன். உன் வெற்றிக்கு வாழ்த்துகிறேன். விடைபெறுகிறேன் இப்போது.